விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்சேங்க பகுதியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் முறையில் பணப்பயிர்களை சாகுபடி செய்து வருகிறார் கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுகா நச்சலூர் கிராம விவசாயி பி ஜெகநாதன். இவர் நெல் சாகுபடி செய்து பின்னர் எள் பயிரும் அதனைத் தொடர்ந்து வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் பயிற்சி பெற்று வாழையில் அடர் நடவு மூலம் ஏக்கருக்கு 1300 மரக்கன்றுகள் நட்டு லாபம் அடைந்தும் தன்னுடைய ஆர்வத்தின் மூலம் நெல் சாகுபடி முறையில் திருந்திய நெல் சாகுபடியில் செயல் விளக்க திடல் அமைத்தும் விவசாய குழுக்கள் அமைத்தும் பயன்பெற்று வரும் இவர் தனது அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, என் பேர் ஜெகநாதனுங்க, நச்சலூர் கிராமம், கரூர் மாவட்டங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குங்க. 5 ஏக்கர்லேயும் பகுதி வாரியாக முதல் போகத்தில் நாங்கள் காவிரி பாசனத்தை நம்பி இருக்கிறதுனால நெல் சாகுபடியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். நெல் சாகுபடி முடிஞ்சதும் அடுத்தாப்பில் எள், குருவை சாகுபடி, அது ஒன்று தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வாழை போட்டிருக்கேன் சமீபத்தில். அது அடர் நடவுங்க. அடர் நடவு முறையில் நாங்கள் போட்டிருக்கிறதுனால ஒரு ஏக்கருக்கு சாதாரண முறையில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வாழை நடலாம். அடர் நடவு முறையில் ஒரு 1350லேருந்து 1400 வரைக்கும் போகலாம். இப்போ இது புதுசாக இருக்கிறதுனால எங்களுக்கு கேவிகேலேருந்து இது மாதிரி ஒரு டெமோ பிளாட்டை எடுத்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதில் ஓரளவுக்கு நல்ல பலனாக இருக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 1000 தாருங்கும்போது இப்போ 1350ங்கும்போது உங்களுக்கு ஒரு 35% ஈல்டு வைஸ் பார்த்திங்கன்னா கூடவே இருக்குது. அந்த வகையில் அதில் கொஞ்சம் நமக்கு லாபமும் இருக்குது. ஆனால் சரியான முறையில் தேர்வு பண்ணோம்னாக்க இந்த வாழையில் கொஞ்சம் நல்ல மகசூல் பார்க்கலாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாங்கள் ஒரு ஃபார்மர்ஸ் கிளப் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம கேவிகே வழிகாட்டுதலில். அதில் ஆரம்பித்ததில் ஒரு 3 ஃபார்மர் கிளப் இங்கே இருக்குங்க. கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஆர்ஐ மூலிமா ஒரு 250-300 ஏக்கர் வரைக்கும் நட்டிருக்கோம். அது நாங்கள் முதல் முறையாக இருக்குது, பைலட் ப்ராஜெக்டில் இருக்கிறதுனால முதன்மை விவசாயிங்க நாங்கள். அந்த வகையில் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்ததில் எல்லாருமே பயிர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40லேருந்து 45 மூட்டை. இதே நிலத்துலங்க எனக்கு 50 மூட்டை வந்துருக்குங்க. 48லேருந்து 50 மூட்டை அன்றைக்கி வெயிட் போட்டிருந்தால் 50 மூட்டையை தாண்டி இருக்கும். நல்ல மகசூல். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எள் பயிர் பண்ணியிருக்கோம். எள்ளில் அதுவும் ஒரு டெமோ பிளாட் தாங்க, கேவிகே தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எள்ளில் என்னென்னாக்கா ஆரம்பத்திலேயே இந்த உரச்செலவை குறைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஊட்டமேட்டிய தொழு உரம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. குப்பையும் சூப்பர் இதை போட்டு 30 நாள் மக்க வச்சு அந்த ஒரு பிளாட்டில் தான் நாங்கள் போட்டிருக்கோம். அருமையாக இருக்குங்க. அது இந்த எஸ்ஆர்ஐ முறையில் எங்களுக்கு இந்த கேவிகேலேருந்து இந்த மாதிரி தட்டு முறையில் நாற்றங்கால் போடுறது பண்ணி கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் போனால் 1.5 ஏக்கர் நடவு பண்ணுவாங்க, ஒரு 15 பேர் சேர்ந்தோம்னா. இப்போ மிஷின்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 ஏக்கர் நட ஒரே நாள். நான் போன தடவை வெளியிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்தோம் நடவு மிஷினுக்கு. இங்கே அந்த மாதிரி பழக்கமே இல்லை. ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்தோம். ஒரு ஏக்கருக்கு 4500 கேட்டாங்க. பட் அதே போட்டு கொடுத்தோம். ஒரே நாள் 5 ஏக்கர் ஒரே இடத்துல 5 ஏக்கர்லேருந்து 6 ஏக்கர் நடவு பண்ணுறாங்க. அது நமக்கு சௌகரியம் தானே. அது தண்ணி பற்றாக்குறைக்கு எஸ்ஆர்ஐ தாங்க. அந்த காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அளவுக்கு ஈல்டு வந்துச்சு. என்னடா காஞ்சி போச்சேன்னு நினச்சாங்க. காய்ச்சல் தாங்க பெஸ்ட்டு. காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கிறதுனால தான் எங்கள் ஏரியாவில் இந்த அளவுக்கு ஈல்டு. மழையும் கம்மிங்க. மழையும் கம்மியாக இருந்து இந்த அளவுக்கு ஈல்டு வர காரணம் என்ன? உலகில் மனிதன் வாழ உணவு, உடை, இருப்பிடம் அவசியமானது. இதில் உணவு முக்கிய இடத்தை பெறுகின்றது. உணவில் கலப்படமின்றி தரமான உணவுப் பொருட்களை நாம் அக்மார்க் தரம் பிரிப்பதன் மூலம் தரமான உணவுப் பொருட்களை அடையாளம் காண முடியும். தாவர எண்ணெய்களில் பெரும்பாலும் கலப்பட பொருட்கள் அதிகமாக உள்ளது. இத்தகைய கலப்பட பொருட்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது, உணவுப் பொருட்களை எவ்வாறு தரம் பிரிப்பது என்பது போன்ற தகவல்களை நமக்கு அளிக்கிறார் மதுரை மாநில அக்மார்க் தரம் பிரிப்பு ஆய்வகத்தின் வேளாண் அலுவலர் வேதியியல் வி மெர்சி ஜெயராணி அவர்கள். நாம் தற்பொழுது வாழும் இந்த அவசர கதியான உலகத்தில் நாம் வாங்கி உண்கின்ற உணவுப் பொருட்கள் அனைத்தும் நல்ல தரமானதா, கலப்படம் இல்லாத தரமான உணவுப் பொருட்களை உண்கின்றோமா என்பது
மிக பெரிய ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. நாம் வாங்கி உண்கின்ற உணவுப் பொருட்களில் அனைத்து சத்துக்களும் சரிவிகித அளவில் இருக்கிறதா என்பதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தரமான கலப்படமற்ற உணவுப் பொருட்களை சாதாரண மனிதரும் வாங்கி உண்பதற்காக அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ள ஒரு அருமையான திட்டம்தான் இந்த அக்மார்க் திட்டம் என்பது. அக்ரிகல்ச்சுரல் மார்க்கிங் என்ற ஆங்கில வார்த்தையிலிருந்து அக்மார்க் என்ற சொல் பெறப்பட்டுள்ளது. 1937ஆம் ஆண்டு இந்திய வேளாண் விளைபொருள் சட்டம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் மார்க்கெட்டிங் ஆக்ட் APGM ஆக்ட் என்ற சட்டத்தின்படியாக இந்த அக்மார்க் என்ற திட்டம் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 200க்கும் அதிகமான உணவுப் பொருட்களுக்கு அக்மார்க் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தர நிர்ணயம் செய்யப்பட்டு அது கெசட்டில் வெளியிடப்பட்டு அதன் மூலமாக உணவுப் பொருட்கள் தர நிர்ணயத்துக்கு உட்படுத்தப்பட்டு வெளிச்சந்தைக்கு விற்பனைக்கு வருகின்றது. தாவர எண்ணெய்களில் குறிப்பாக நல்லெண்ணெய், கடல் எண்ணெய் போன்றவற்றில் இந்த மாதிரியான ஆமணக்கு எண்ணெய் மற்றும் பருத்தி விதை எண்ணெய் மற்றும் ரப்பர் கழிவு எண்ணெய்கள், ரப்பர் எண்ணெய், ஆர்ஜிமோன் ஆயில் போன்றவையெல்லாம் கலக்கப்படுகிறது. இதன் காரணமாக பார்வை இழப்பு மற்றும் இதய கோளாறுகள் போன்ற நோய்கள் மனிதனுக்கு ஏற்படுகிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை வேளாண் வணிக துணை இயக்குனரின் கட்டுப்பாட்டில் 2 அக்மார்க் ஆய்வகங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆய்வகங்களில் தாவர எண்ணெய்கள், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், பிறகு கோதுமை மாவு, கடலை மாவு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பயறு வகைகள், அரிசி, மசாலா பொடி வகைகள் போன்ற உணவுப் பொருட்கள் எல்லாம், தேன் போன்றவை தரம் பிரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த தரம் பிரிப்பிலும் 2 வகையான கட்டணங்களை அந்த உணவு கட்டுமானர் நமக்கு செலுத்தணும். அதாவது ஸ்டேட் அக்மார்க் சார்ஜஸ் அண்ட் சென்ட்ரல் கிரேடிங் சார்ஜஸ். இந்த 2 விதமான கட்டணங்களை செலுத்தி அக்மார்க் தர நிர்ணயத்திற்கு பிறகு அவர்களுடைய பொருளை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அச்சகங்களில் ஆய்வு செய்யப்பட்ட லேபிள்ஸ், இந்த மாதிரி சதுர லேபிள்கள், டின் பேக்கிங்க்கெலாம் இந்த மாதிரியான சதுர லேபிள்களை பயன்படுத்துவாங்க. செசாம் ஆயில் இதில் போட்டிருக்கோம். செசாம் ஆயில் கிரேட் 1 15 கிலோ டின் பேக்குக்கு இந்த மாதிரியான சதுர லேபிள்களை பயன்படுத்துகிறோம். 10 கிலோ, 5 கிலோ, 20 கிலோ, 80 கிலோ இந்த மாதிரியான பல்க் பேக்கிங்க்கெலாம் டையான் லேபிள்ஸ், அக்மார்க் டையான் லேபிள்ஸ் பயன்படுத்துகிறோம். தேன், நெய் போன்றவற்றுக்கெல்லாம் பேண்ட் ரோல் லேபிள்ஸ் அல்லது மூடியிலேயே அந்த சின்னம் பொறிக்கப்பட்டு அந்த லேபிள்ஸ் நாங்கள் வழங்குகிறோம். இப்போ ஒரு உணவுப் பொருள் கட்டுமானர் அவர் அக்மார்க் மூலமாக தன்னுடைய உணவுப் பொருட்களை தரம் பிரிப்பு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது அந்தந்த பகுதியில் உள்ள வேளாண்மை அலுவலர், வேதியியல் அவர்களை அணுகி தன்னுடைய உணவுப் பொருள் என்ன விதமான உணவுப் பொருளை அவர் தரம் பிரிக்க விரும்புகிறாரோ அந்த உணவுப் பொருளை அவருடைய வளாகத்துடைய வரைபடம் மற்றும் 1000 ரூபாய்க்கான காசோலை, அது அங்கே உள்ள பணியாளர்களுடைய விவரம், அங்கே உள்ள மெஷினரிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாவற்றையும் நம்மக்கிட்ட அவருடைய விற்பனை செய்வதற்குரிய அவருடைய உரிமை எண் எல்லாவற்றையும் சமர்ப்பித்த பிறகு வேளாண்மை அலுவலர், அந்தந்த பகுதியை வேளாண்மை அலுவலர் வேதியியல் போய் உரிய ஆய்வுகள் செய்து அதை சென்னையில் உள்ள டெப்டி அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அட்வைசருக்கு அதை பரிந்துரை செய்து அந்த எல்லாம் கொடுக்கப்பட்ட எல்லா பரிந்துரைகளுக்கு உட்பட்டு அந்த விண்ணப்பம் இருந்தால் 1 மாதத்திற்குள்ளாக அந்த உணவு கட்டுமானருக்கு அவருக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தரைசேஷன், அவருக்குரிய லைசன்ஸ் வழங்கப்படும். அதற்கு பின்னர் அவர் இந்த சார்ஜஸ் கட்டணங்களை எல்லாம் செலுத்தி தன்னுடைய உணவு பண்டங்களை அக்மார்க் ஆய்வகங்களில் செலுத்தி தர நிர்ணயம் செய்து ஆய்வுகளுக்கு, பகுப்பாய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு தன்னுடைய பொருட்களை வெளிச்சந்தையில் விற்பனை செய்யலாம். நல்ல தரமான உணவுப் பொருட்களை தயாரிக்கிற உணவு கட்டுமானர்கள் மட்டும்தான் அக்மார்க் ஆய்வகங்களை அணுகுவாங்க. தரம், அதாவது அரசாங்கம் நிர்ணயித்து அந்த தரத்தை அடையணும், அதை மக்களுக்கு சரியான விலையில் வழங்குறவங்க மட்டும்தான் நம்ம அக்மார்க் ஆய்வகத்தை அணுகுவாங்க. ஏன்னா இது ஒரு தன்னார்வ திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த உற்பத்தி நிலையிலேயே இந்த கலப்படம் தவிர்க்கப்படுகிறது. அதனால் மக்களுக்கு நல்ல தரமான கலப்படமற்ற உணவுப் பொருட்கள் கிடைப்பதற்கு அக்மார்க் ஒரு சிறந்த திட்டம். நுகர்வோரும் இதை அதிகமாக நல்ல விழிப்புணர்வோடு
மலிவான பொருட்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி லூஸில் கிடைக்கிற பொருட்களெல்லாம் வாங்காமல் பேக்டு இந்த மாதிரி அக்மார்க் முத்திரையோடு உள்ள பொருளா தரமான உணவுப் பொருளா என்பதெல்லாம் பார்த்து வாங்கினா கடைக்காரரும் அந்த பொருட்களை வந்து அதிகமான அளவில் வாங்கி வச்சு விற்பனை பண்ணுவாங்க. நுகர்வோர்கிட்ட விழிப்புணர்வு இருந்தால் கண்டிப்பாக கடைக்காரர்கள் அதை வாங்கி வைப்பாங்க. அந்த உணவு பண்ட தயாரிப்பாளரும் அக்மார்க் பொருளுக்கு நல்ல ஒரு அதிகமான டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அறிஞ்சாங்கன்னா கூடுதலாக அவங்க வந்து பொருட்களை அக்மார்க் நிர்ணயத்தோட தர நிர்ணயத்தோட விற்பனை செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அக்மார்க் என்பது ஆரோக்கியத்தின் சின்னம். நெல் சாகுபடிக்கு வந்து தேவையான இடுபொருட்கள் என்னன்னா விதை, நீர், அது மட்டும் இல்லாமல் இதற்கு தேவைப்படும் அளவு உரம் இடுதல் ரொம்பவே அவசியம். இதில் நம்ம இளவயது நாற்றுகளை வந்து அதிக அளவில் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இதை குறிப்பிட்ட இடைவெளிகள் விட்டு இந்த நாற்றுகளை நடுறதுனால அதிக அளவு மகசூல் கிடைக்கிறது. மற்றும் இதில் 25லிருந்து 50% மகசூல் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் NA சரவணன் அவர்கள் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார். என்னுடைய பெயர் சரவணன். வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியில் பயிரினப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமானது ஒவ்வொரு வருடமும் விவசாய பெருமக்களுக்கு தேவையான புதிய ரகங்களை ஆராய்ச்சி செய்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் நெல்லில் பார்ப்போம் என்றால் புதிய ரகமான AD 49, AD 50 மற்றும் கோ 50 என்ற ரகங்களும், விரைவோட்டு நெல் ரகமான கோ RH 4 என்ற ரகமும் புதிதாக வெளியிடப்பட்டுள்ளது. இதில் AD 49, 50 போன்ற ரகங்கள் மத்திய சன்ன வெள்ளை அரிசி. இது வந்து பின்சம்பா மற்றும் லேட் தாளடை, அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் பயிரிடுவதற்கு ஏற்ற ரகமாகும். ஹெக்டருக்கு 6000 கிலோ வரைக்கும் மகசூல் தரவல்லது. இந்த கோஆர்ச் 4 என்ற வீரியவுட்டு ரகமும் நல்ல மகசூல் தரவல்லது. இதுவும் செப்டம்பர் அக்டோபர் பருவத்திற்கு வந்து ஏற்ற உகந்தது. இதில் பார்த்திங்கனாக்கா இப்போ புதுசாக ஒரு தொழில்நுட்பம் வந்துருக்குது, திருந்திய நெல் சாகுபடி. நம்ம நடைமுறையில் போவோம்னாக்கா நிறைய விதை பயன்படுத்துவோம், நிறைய தண்ணி தேவைப்படுவோம், அதே மாதிரி மகசூலும் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம திருந்திய நெல் சாகுபடி முறையில் சொல்லுவோமானால் நல்ல விதையும் நமக்கு குறைவாக பயன்படுத்தலாம், சாகுபடி செலவும் குறைந்த செலவில் செய்யலாம், மேலும் மகசூலும் அதிகரித்து வருமானத்தையும் பெருக்கலாம். இந்த திருந்திய நெல் சாகுபடியானது நடைமுறை செய்யும் தொழில்நுட்பங்கள் தான். ஆனால் சில மாற்றங்கள் மட்டும் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாற்று நடுவுதல் மற்றும் களை எடுத்தல் மற்றும் நடவு பண்ணுதல் மற்றும் உரை நிர்வாகம் இவற்றில் சிறிய மாற்றங்கள் செய்து திருந்திய நெல் சாகுபடி என்ற முறையில் தொழில்நுட்பங்களை கடைபிடித்தால் நல்ல மகசூலை அதிகரிக்கலாம். முதலில் பார்ப்போம் என்றால் இதுக்கு வந்து குறைந்த நெல் அளவு தேவையானது. நம் நடைமுறையில் பயன்படுத்துவோனால் ஒரு ஏக்கருக்கு 30-35 கிலோ பயன்படுத்த வேண்டும். ஆனால் திருந்திய நெல் சாகுபடியில் ஒரு ஏக்கருக்கு 3-5 கிலோ வரைக்கும் நெல் போதுமானதாகும். ஒரு குத்துக்கு ஒரு நாற்று என்ற முறையில் தான் நடவு பண்ண வேண்டும். நடைமுறையில் என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு நாற்றில் வந்து ஒரு குத்துக்கு 10 குத்து இல்லாட்டி 5 நாற்று வந்து நடவு பண்ணுவோம். ஆனால் இதில் ஒரு குத்துக்கு ஒரு நாற்று என்ற முறையில் நடவு பண்ண வேண்டும். அதை எப்படி நடவு பண்ண வேண்டும் என்றால் 14 வயது இளம் நாற்றை நடவு பண்ண வேண்டும். இந்த 14 வயது இளம் நாற்றை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்றால் மேட்டுப்பாத்தி அமைக்க வேண்டும். மேட்டுப்பாத்தி என்றால் நான் நடைமுறையில் என்ன செய்வோம் என்றால் அப்படியே வந்து நம்ம வந்து நிலத்தில் வந்து விதையை போட்டு அப்படியே வந்து வளர செய்வோம். ஆனால் இது மேட்டுப்பாத்தி நம்ம செய்வோம் என்றால் மேட்டுப்பாத்தியில் ஒரு நாற்றுக்கு வந்து நல்லா திடமான நாற்றாக இருக்கும், நல்லா வாலிப்பான் நாற்றாக இருக்கும். அந்த 4 நாற்று வந்து நன்கு வேர்பிடிக்கு நல்ல மகசூல் தர வேண்டிய நாற்றா மாறி வந்துடும் நமக்கு. அதனால 14 வயது நாற்றை தான் நம்ம வந்து நடவு பண்ண வேண்டும். இந்த 14 வயது நாற்று எப்படி இருக்க வேண்டும் என்றால் 4 இலைகள் வந்திருக்க வேண்டும். அந்த வேறு பகுதி மட்டும் 7 சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்திருக்க வேண்டும். இந்த இலையுடைய அளவு குறைந்தது 15 சென்டிமீட்டர் அளவாவது இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் வந்து வாலிப்பான நாற்று என்று சொல்ல முடியும். இந்த வாலிப்பான் நாற்றை கொண்டு என்ன பண்ண வேண்டும் என்றால் நம்ம வந்து 14 வயதில் நடவு பண்ண வேண்டும். இந்த நடவு முறையில் என்ன ஒரு புதிய மாற்றம் கொண்டு வேண்டும். இங்கே நடைமுறையில் நம்ம நடைபெறும் போது நம்ம வந்து இடைவெளி வைக்க மாட்டோம். எங்கே கை வருதோ அங்கே வந்து நாற்று வந்து நடவு பண்ணிடுவோம். ஆனால் இந்த திருந்திய நெல் சாகுபடியில் சதுரமாக நடவு பண்ண வேண்டும். அதாவது சதுரம் என்ற எந்த பக்கம் பற்றாலும் வந்து நமக்கு வந்து லைன் வந்து சரியாக இருக்கணும். இந்த சதுரனோட எப்படி நடணும் 25 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடணும். இந்த சதுரமான நடவு நட்டால் தான் நமக்கு வந்து தேவையான செடிக்கு தேவையான காற்றோட்டம் கிடைக்கும், சூரிய வெளிச்சமும் கிடைக்கும். அதுபோக நம்ம இந்த களைக்கருவி வந்து கோணோ கருவி வந்து களை எடுக்க வேண்டும்.
அப்படி களை எடுக்கும் போது இந்த 4 பக்கமும் களை எடுத்து அந்த கோணக்கருவியை நம்ம உபயோகப்படுத்தினால்தான் 4 பக்கமும் அந்த தூர் வெடித்து 4 பக்கமும் நன்றாக வந்து நமக்கு வந்து தூர் வெடிக்கும். நீர் நிர்வாகம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், முதலில் வந்து நீர்மறை நீர் கட்டுதல் தான் இதனுடைய துரிதங்கள் சாகுபடியின் முக்கிய தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தில் பூ வர வரைக்கும் என்ன பண்ண வேண்டும் என்றால், நீர்மறை நீர் கட்டுதல், அதாவது 2.5 சென்டிமீட்டர் அங்குல நீர் கட்டிவிட்டு நீர்மறை, அதாவது தரை தெரிய அளவுக்கு நீர் மறைய விட்டுட்டு மறுபடியும் வந்து நீரை வந்து கட்ட வேண்டும். அதாவது காக்கா வெடிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த காக்கா வெடிப்பு வர வரைக்கும் தான் வந்து நம்ம தண்ணியை விட்டுட்டு நம்ம வந்து தண்ணியை கட்டணும். ரொம்பவும் வெடிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி வந்து பூ ஒரு இருக்கு நம்ம நீர் கட்டுவதால் நம்ம வந்து ஒவ்வொரு ஏக்கரும் பார்த்திங்கனாக்கா 40% நீரை வந்து சேமிக்கலாம். நீரை சேமித்து வந்து நீரை பற்றாக்குறை இருக்கும் காலங்களில் நீரை சேமித்து இன்னும் அதிகமாக கூட வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பயிர் பண்ணிக்கலாம். அந்த பூ வந்த பின்னாடி என்ன பண்ண கண்டிப்பாக வந்து 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நீர் வந்து நிறுத்த வேண்டும். என்றால் அந்த தருணங்களில் நீர் இருந்தால்தான் நல்ல கதிர் பிடிக்கும், நல்ல மழையும் பிடிக்கும். இன்னொன்று உர நிர்வாகம். உர நிர்வாகம் செய்யும் பொழுது நம்ம வந்து இலைவன் நட்டையை பயன்படுத்தி உர நிர்வாகம் செய்யலாம். இலைவன் நட்டையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய பச்சைக்கு தகுந்த மாதிரி வந்து எவ்வளோ உரம் போடணும், எவ்வளோ உரம் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் இருக்கும். அந்த இலைவன் நட்டையை பயன்படுத்தி உர மேலாண்மையை பயன்படுத்தினால் போதும். இந்த தொழில்நுட்பங்களெல்லாம் பயன்படுத்தினால் நமக்கு வந்து குறைந்த செலவு செய்து அதிக மகசூல் எடுத்து அதிக வருமானத்தை வந்து பெறலாம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒருங்கிணைந்த பண்ணையம் பணப்பயிர்கள் குறித்தும் மற்றும் வேளாண் விளைபொருட்களில் அக்மார் தயாரிப்பு குறித்தும் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்தும் பார்த்திருப்பீங்க. இவை எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.